ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாள் உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இறங்கினதற்கு அடையாளமாக பெந்தகோஸ்தே என்று கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. ஆமென். பெண்டகாஸ்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க பெண்டகாஸ்டல்? பெந்தகோஸ்தே அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகை. 7 வாரங்கள் அவங்களுக்கு இடைப்பட்ட நாட்களாக பண்டிகைகள் இருக்கிறது. அந்த 7 வாரத்தை நீங்கள் கூட்டுனீங்கன்னா 50 நாள் வரும். அப்போது 59வது நாளிலிருந்து எண்ணி 50வது நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அறுப்பு பண்டிகையை கொண்டாடுவார்கள். அந்த 50வது நாளில் அறுப்பு பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். வயல்களிலே அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த செழிப்பை அரிக்கட்டுகளாக, கோதுமைகளை, நெல்லுகளை அரிக்கட்டுகளாக கொண்டு வந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்திலே அசைவாட்டி அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்கள் தொழிலை, எங்களுடைய ஆகாரத்தை, விளைச்சலை செழிப்பாக நீங்கள் தந்தீங்கன்னு சொல்லி அதை அசைத்து நன்றி சொல்லுவார்கள். அதுதான் அறுப்பின் பண்டிகை. அந்த 50 அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பருக்கு பேர் தான் பெண்டிகாஸ்ட். பெந்தகோஸ்தே அப்படின்னா என்னங்க? 50 என்று அர்த்தம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் வயல்களிலே தானியங்களை கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து அசைவாட்டி தேவனுக்கு நன்றி சொன்னார்கள். அதற்கு பெயர் பெந்தகோஸ்தே பண்டிகை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களை அறுவடை செய்து சபைக்கு கொண்டு வந்து அந்த ஆத்துமாக்களை அவர்கள் மேல் அசைவாடுகிறார். அல்லேலூயா. இப்போ பெந்தகோஸ்தே அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு வந்து சபையில் நாம் வைக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த முதிர்ந்த செழிப்பான அரிக்கட்டுகளை அவர்கள் கொண்டு வந்து பெந்தகோஸ்தே நாளிலே அறுவடை பண்டிகையிலே அசைவாடுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்காக அசைவாடி அவர் என்னை ஆசீர்வதித்தார். என்னுடைய தொழிலை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வருமானத்தை அவர் ஆசீர்வதித்தார். ஆகையால் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் அந்த ஆசீர்வாதங்களை வைத்து நாம் நன்றி சொல்லும் போது இன்னும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பொருளாதார காரியங்களிலே, உங்களுடைய வேலைகளிலே, சகல காரியங்களிலேயும் அசைவாடி அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இடைவிடாமல் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடுனா அப்படி என்ன வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 1:2 நீங்கள் போனீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. கடவுள் படைச்ச அந்த அற்புதமான உலகத்தை
அந்த பிசாசு நல கொலைய வச்சுட்டான். எல்லாவற்றையும் அவன் வெறுமையாக்கிட்டான், ஒழுங்கின்மை ஆக்கிட்டான். தேவ ஆவியானவர் அவர் அசைவாடுகிறார். அந்த ஒழுங்கின்மையின் மேல அசைவாடும் பொழுது பிசாசு எதெல்லாம் கெடுத்தானோ அதெல்லாம் மறுபடியும் அது சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்தது. இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில பிசாசு உங்க குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரங்களிலே, உங்க வருமானங்களிலே, உங்க படிப்பு காரியங்களிலே, உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களை பலவீனமான ஒரு சூழ்நிலையில பிசாசு கொண்டு போயிருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில நீ இருந்தாலும் நீ தேவனுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையில நீ உண்மையாய் 100க்கு 100 அவருடைய பாதத்திலே, அவருடைய கரத்திலே நீ அர்ப்பணிப்பாயானால் அவர் உன்னுடைய எல்லா காரியத்தின் மேலும் அசைவாடி உனக்கு ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் சமாதானத்தையும் உன்னுடைய எல்லா காரியத்திலையும் நீ விரும்புகிறதை விட மிக சிறப்பானதாக மாற்றித்தர போதுமானவராக இருக்கிறார். கைகளை தட்டி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? அல்லேலூயா, ஆமென். அந்த பெண்டெகாஸ்டல் அப்படின்னு சொன்ன 50வது நாள் அறுவடை பண்டிகை, தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறுவடையை செய்து கொண்டு வந்து அவருடைய உணவு பொருட்களை தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அசைவாடி நன்றி சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகுகிறதாக இருக்கிறது. பாருங்க, அசைவாடுவது என்பது ஆவியானவர் ஒரு தாய்மைக்கு அடையாளமாக இருக்கிறார். கோழிகள் அந்த முட்டையை உடைச்ச என்ன ஆகுது? அது உள்ள இருக்கிற வெள்ளை மஞ்ச கருவுகள் உடைந்து அது அப்படியே திரவமாக இருக்கிறது, அது ஒரு பச்சையாக இருக்கிறது. ஆனால் அது தாய்க்கோழி அந்த முட்டையின் மேல் உட்காருமானால், அது அசைவாடுமானால், அடை காக்குமானால், சில நாட்கள் கழித்து அந்த முட்டைக்குள்ளே அந்த திரவன் நிலைமையாக இருக்கிற அந்த முட்டை, அதற்குள் இருந்து ஒரு ஜீவன் வெளியே வருகிறது. நம்ம வாழ்க்கையில கூட அநேக காரியம் திரவ நிலையாக இருக்கிறது. ஆசீர்வாதம் இருக்குது, முட்டைக்குள்ள எப்படி அந்த கருவு இருக்குது, வெள்ளை இருக்குதோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவைகளுக்கு தேவன் செய்து முடித்தது எல்லாம் அந்த முட்டைக்குள்ள இருக்கிறது. ஆனால் அது அந்த முட்டைக்குள்ளே ஒரு ஜீவன் சென்று அந்த முட்டைக்குள்ள இருக்கிற இயேசு செய்து முடித்த சகலமும் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களாக மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே உன்னோடு கூட இருந்தால் மட்டுமே சாத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார், தாவீதோடு தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். யாரோடெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டானது. ஆமென். சகலத்திலையும் வெற்றி உண்டானது. இன்றைக்கும் உன் வாழ்க்கையில உன்னுடைய இருதயத்துக்குள்ளே நீதான் அவருடைய ஆலயமா இருக்கிற, உனக்குள்ள அவரை தங்குவதற்கு இளைப்பாறுவதற்கு நீ இடம் கொடுப்பாயானால் இயேசு செய்து முடித்த சகலத்தையும் ஜீவனுள்ளதாக நீ அனுபவிப்பதற்கு ஆசீர்வாதமாய் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் தருவார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? புரிஞ்சிக்க முடியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெண்டகாஸ்டல் அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஏன் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். பாருங்க,
பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் ஆரம்பிக்கப்பட்டது. பெண்டகாஸ்டல் அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய யுகம், ஆவியானவருடைய காலம், பரிசுத்த ஆவியானவருடைய உலகம், அவருடைய ஆளுகை துவங்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்று வரை அவருடைய ஆளுகை, அவருடைய ஆட்சி தான் இந்த பூமியில நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அந்த பெண்டகாஸ்ட் அந்த நாள்ல தான் சபை பிறந்தது. பெந்தகோஸ்தே நாள்ல என்ன பிறந்துச்சுங்க? சபை பிறந்தது. ஹல்லேலூயா. சபைனா எது? சபைனா எதுங்க? நீங்களும் நானும் தான். பெந்தகோஸ்தே அன்று 50வது நாள் ஆவியானவர் இந்த பூமியில இறங்கின பொழுது சபை பிறந்தது என்றால் ஒரு கட்டடம் அல்ல, ஒரு இடம் அல்ல. நமக்கு தவறாய் போதிக்கப்பட்டது. ஒரு கட்டடம் பிறந்தது அல்ல. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மறுபடி புதிய சிருஷ்டியாக பிறந்தோம். முதல் பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை பிறந்தது. ஆவியானவர் இறங்கின பொழுது சபை பிறந்தது என்றால் நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். ஆவியானவர் பிறந்தது. ஆவியானவர் இந்த பூமியில வந்து இறங்கி அவர் நம்மை நிரப்பின பொழுது தேவனுடைய ஆலயமாக இந்த பூமியிலே நாம் பிறப்பிக்கப்பட்டோம். இன்றும் ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினவர் இன்றும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு சில சபை பிரிவினர்கள், இந்த உலகத்தில் நிறைய சபை பிரிவு இருக்குது. அதனால தான் நம்ம அந்த சபை அப்படின்ற வார்த்தையின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. கிறிஸ்துவின் குடும்பம். நீங்கள் நிறைய பேர் இப்போ நம்ம பெந்தகோஸ்தே இல்லைன்னா நம்ம என்ன சர்ச்சுன்னு நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க. அதை குறித்து நான் ரொம்ப ஆழமாக நான் யோசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சத்தியத்தை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம சபை என்ன? நம்ம சபை பேர் குளோரியஸ் பென்னியல் தான். ஆனால் நம்ம பெந்தகோஸ்தே கிடையாது. பெந்தகோஸ்தே ஏன் நம்ம இல்லைன்னா, பெந்தகோஸ்தே என்பது ஒரு நம்பர், 50 என்கிற நம்பர். ஆமென். அவ்வளோதான். அது ஒரு பண்டிகை. கிறிஸ்மஸ், நம்ம சர்ச்சு பேர் கிறிஸ்மஸ் சொல்வீங்களா? நீங்க என்ன கிறிஸ்டினுங்க? கிறிஸ்மஸ் கிறிஸ்டின் சொல்வீங்களா? கிறிஸ்மஸ் என்னதுங்க? பண்டிகை. அப்ப பெண்டிகாஸ்டல் என்னங்க? பண்டிகை. அதுக்கு என்னங்க? நன்றின்னு அர்த்தம். கடவுளுக்கு பெண்டிகாஸ்டல்னா நன்றி சொல்ற நாள். கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கு நன்றி சொன்ன நாள், மகிழ்ச்சியா இருக்கிற நாள். சரி, நீங்க எந்த கிறிஸ்தவர் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க கேட்கும் போது பெண்டகாஸ்டல் கிறிஸ்தவர்னு சொல்றீங்களே, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகி இருக்குதா? உங்க வாழ்க்கையில நிறைவான மகிழ்ச்சி இருக்குதா? உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டு வந்து சபைக்கு நீங்கள் விட்டிருக்கிறீர்களா? இல்லைன்னா தேவன் உங்களை ஆசீர்வதித்ததுல நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சபையிலே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டியது, அத்தனைக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பெண்டிகாஸ்டல்னா என்னங்க? 50 என்கிற ஒரு நம்பர். இயேசு எப்படி இந்த பூமியிலே அவர் பிறக்க வேண்டுமோ அந்த நாளை கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறார்களோ, பிதா இந்த உலகத்தை படைத்தார், அந்த நாள் சிருஷ்டிப்பின் நாள், மனிதனை படைத்த நாள். அதுபோல ஆவியானவர் பிதா மனிதனை படைத்த நாள் ஒரு நாள், மனிதனை மீட்கும்படியாக இயேசு பிறந்த நாள் ஒரு நாள். அதே போல மனிதனை
புனிதனாக மாற்றி அவனை தேவனுடைய ஆலயமாக மாற்றி அவனுக்குள் வாசம் பண்ணும்படி பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள் பெந்தேகோஸ்தே நாள். எவ்வளவும் கேட்டுட்டு இனிமே நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நம்மளை யாருங்க காப்பாத்துறது? இன்னும் போதுமா இந்த விளக்கம்? எத்தனை பேருக்கு புரியுது? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ நம்ம எந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, திருத்துவ தேவனுடைய குடும்பத்திலே நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். நம்ம என்ன சபைங்க? திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய குடும்பத்திலே நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். சபைன்னு கூட நம்ம சொல்ல வேணாம், திருத்துவ குடும்பத்தின் ஐக்கியம், ட்ரினிட்டி ஃபேமிலி ஃபெலோஷிப், திருத்துவ குடும்பத்தின் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் நம்ம திருத்துவ குடும்பத்தின் ஐக்கியத்தில் இருக்கிறோம்? ஏன் இருக்கணும்? நியாயமா நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், ஏங்க திருத்துவ தேவனுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு சபைன்னு நாங்க சொல்லணும் நீங்க கேட்டிருக்கணும் இல்லைங்களா? கேட்கல. ஆனா நான் உங்களுக்காக கேள்வி எழுப்பி, ஏன்னா இன்னைக்கு கேள்வி எழுப்புறதுக்கு பாஸ்டரும் இல்லை, கேள்வி எழுப்புறதுக்கு விசுவாசிகளும் இல்லை. என்னவா தலையெழுத்து நீ பேசு, தலையெழுத்து நாங்கள் கேட்க வேண்டியது, நாங்கள் போக வேண்டியது அப்படின்னு இருக்கிறோம். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்கிறதுனால வரும். ஆமென், ஆமென். ரட்சிப்பு ஆசீர்வாதம் எல்லாம் கேள்வியினாலே, நியாயமான கேள்வியினாலே. பாருங்க, குறை கண்டுபிடிக்கிற கேள்வி அல்ல, வளர வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற ஆர்வமுள்ள கேள்விகள் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய மனக்கண்களை திறக்கும், உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். விதண்டாவாதம் பண்ற கேள்வி, அந்த ஆளை ஒரு மாதிரி ஆக்கிட்டான் பத்தியா, அந்த ஆள் அப்படியே நடுங்கிட்டான் பத்தியா, அவனை பேச உடல பத்தியா, இப்படி கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த கேள்விகள் அந்த மனுஷனை அழிச்சிரும். ஒருத்தனை காயப்படுத்தணும்னு ஒருத்தன் எழும்புறான்னா அவனே காயப்பட போறான், அழிய போறான்னு அர்த்தம். நீங்கள் நல்ல கேள்விகளை கேட்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டிய கேள்விகளை, பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை, அந்த கேள்விகளை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. அப்போ திருத்துவ தேவனுடைய குடும்பம் என்று ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த திருத்துவ தேவன் அந்த குடும்பத்தை மனதில் வைத்துதான் இந்த பூமியிலே ஒரு குடும்பத்தை தேவன் உருவாக்கினார். இந்த திருத்துவ குடும்பத்தில் பிரிவினைகள் இல்லை, போட்டிகள் இல்லை, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு இல்லை. அங்கே விட்டு கொடுக்கிறது இருக்கிறது, அங்கு ஐக்கியம் இருக்கிறது, அங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கு புரிதல் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போதான் திருத்துவ தேவன் விரும்பினார்கள், நம்மை போல ஒரு குடும்பத்தை பூமியிலே உண்டாக்குவோம். கொஞ்சம் கூட திருத்துவ தேவன் இயேசுவை போலவோ பிதாவை போல நம்மளை குறைவுள்ளவர்களாகவே படைக்கல. அவங்க எப்படி நிறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அதே போல உங்களையும் என்னையும் அவர்களைப் போலவே அதிகாரம், வல்லமை, அபிஷேகம், ஆற்றல் சகலமும் நிறைந்தவர்களாக படைத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அவர்கள் திருத்துவ குடும்பமாக பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். பூமியிலே அந்த திருத்துவ தேவனுடைய குடும்பமாக மாம்சத்திலே இந்த பூமியிலே நம்மை வாழ செய்கிறார்கள். இந்த பூமியிலே சவால்களை ஜெயிப்பதற்காக நமக்குள்ளே அந்த திருத்துவ குடும்பமாக இருக்கிற அந்த ட்ரினிட்டி ஃபாதர்ஸ் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார்கள். ஆமென். நம்ம இந்த பூமியில தான் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை பரலோகத்தில் இருக்கிற அந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ளே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நமக்காக அவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம அவங்களுக்குள்ள இருக்கிறோம். ஒரு கோணத்துல நம்முடைய குடும்பம் பரலோகத்தில் இருக்குது, இன்னொரு கோணத்துல பரலோகத்தில் இருக்கிற குடும்பம் உங்களுக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? குழப்பிட்டனா புரிய வச்சனா?
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நல்லா வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. குழம்புனா கூட அப்புறம் நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம் யூடியூப்பில். ஆமாம், ஒரு டீக்கு போனால் 20 ரூபா காசு கொடுக்குறாங்க இல்லை, ஒரு சாப்பாடுக்கு 100 ரூபா. ஒரு நெட்டு போட்டு நல்ல வசனத்தை கேளுங்க, நெட்டு போட்டு இந்த வசனத்தை கேளுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். 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 பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கினாரே, அது பிதாவின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்க பெற முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியுமா? அவருடைய வரங்கள் உங்களுக்கு கிடைக்குமா? அவருடைய கனிகள் உங்களுக்கு கிடைக்குமா? அவருடைய அதிகாரம் வல்லமை உங்களுக்கு கிடைக்குமா என்று இன்னைக்கு இந்த உலகத்தில் பயங்கரமான பயத்தையும் கேள்விகளையும் சந்தேகத்தையும் கிறிஸ்தவ சமுதாயம் விதைச்சிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வாக்குத்தத்தமாக இருக்கிறார். பைபிளில் எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் வாக்குத்தத்தம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களும், ஒவ்வொரு உலக காரியங்களும், அவர் மூலமாக நடக்கிற அற்புதங்களும் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களாக, உங்களுக்கு அது உரிமையாக இருக்கிறது. அவைகளை அனுபவிப்பதற்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, பெந்தகோஸ்தேவினுடைய ரகசியம் என்னன்னா, சபை பிறந்தது, கட்டடங்கள் பிறக்கல. ஆவியானவர் மூலமாக நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம். நியாயப்பிரமாண சபைகள் மூடப்பட்டு புதிய உடன்படிக்கையின் சபை புதிய சிருஷ்டியாக பிறந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, பெந்தகோஸ்தே அப்படின்னா என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள். பரிசுத்த ஆவியானவர் என்பது என்கிறவர் ஒரு அனுபவம் மட்டுமல்ல, the feelings. ஆவியானவர் இறங்கின உடனே துள்ளி குதித்தோம், அந்நிய பாஷைகளை பேசினோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், ஒரு அனுபவம் மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட சேர்ந்து வாழ்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு நபராக, ஒரு மனிதனாக, ஒரு நண்பராக, ஒரு தாயாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். ஒரு அனுபவத்தோட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட முடியறது இல்லை. நாங்க பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்றதோட முடியறது இல்ல. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களோடு, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஜான் கில் அப்படின்ற ஒரு ஆசிரியர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்பதற்கு தேவனுடைய அக்கினி நமக்குள் இறங்கினது, தேவனுடைய பிரசன்னமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா? ஆமென். பெந்தகோஸ்தேன்னா என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கியது. ஆமென். தேவனுடைய அக்கினியாக அது நமக்குள் இறங்கினபடினாலே நாம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க, ஏசப்பா உங்க பிரசன்னத்தை தாரும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை ஊற்றும், உங்க பிரசன்னம் இறங்கி வரணும் என்று நாம் சொல்றோமே. இந்த ஆவியானவர் நமக்குள் இறங்கினாரே, நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி அவருடைய ஆலயமாக நம்மை மறுபடி பிறக்க வைத்தார். நாம் உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும் என்று
கேட்க அல்ல, நம்ம ஏற்கனவே பிஃபோர் தேவ பிரசன்னமாகவே உன்னை மாற்றி விட்டார். ஆமென். உன் பேர் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம். பக்கத்துல சொல்லுவோம், பேர் என்னன்னு கேளுங்க. உங்க பேர் என்ன? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். அக்கினி பிரசன்னம். அக்கினி பிரசன்னம். பாருங்க, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது வாலிப பசங்களா எங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணும் போது நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எசப்பா அவங்க அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க ஊற்றுங்க. ஆனா இன்னைக்கு தெரியுது, அக்கினி அபிஷேகத்தை அவர் இப்ப ஊற்ற போகிறது இல்ல. அவர் ஏற்கனவே அவர் என்றைக்கு பூமியில இறங்கினாரோ அன்றைக்கே நான் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டேன். நானே, என் சரீரமே, என் ஆவியே, என் ஆத்துமாவே, என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் தேவனுடைய அக்கினி பிரசன்னமாக இருக்கிறது. ஆமென். இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களால பாவம் செய்ய முடியாது. தேவா உங்க பிரசன்னத்தை தாரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏதோ திருட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோன்னு அர்த்தம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எசப்பா என்ன உங்க பிரசன்னமா என்ன வச்சிருக்கிறீங்கப்பா. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நடக்கிறது பாருங்க. அவங்க இந்த பலிபீடத்துல வந்து வருவாங்கல்ல, பயபக்தியா வந்து அப்படியே அப்படி முழங்கால் படிக்கிட்டு ஒரு முட்டி போட்டுட்டு அப்படியே எழும்புவாங்க, அப்படியே சேர்ல உட்காருவாங்க, முகத்தை அப்படியே முறுக்குவாங்க, அப்படின்வாங்க. அதெல்லாம் எதற்கு அவங்க அடையாளப்படுத்துறாங்க தெரியுமா? தேவ பிரசன்னத்தை உருவாக்குறாங்களாம். தேவ பிரசன்னத்தோட அவங்க இருக்கிறது காட்டுறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் தேவ பிரசன்னம். ஆமென். அதை நீ காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு காலையில சொன்னேன் நான், ஆண்டவரே இன்னைக்கு பெண்டகாஸ்டல்ன்றதை நான் பேச போறேன், உங்க கையில சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. அவ்வளவுதான். ஆண்டவரே இன்னைக்கு பெந்தகோஸ்தேன்றதை நான் பேச போறேன், உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போறேன், மற்றதை அவர் பார்த்துக்குவார். நான் கத்தியோ நான் ஏதோ என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி ஏதோ ஆக்ஷனை போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போறதில்ல. சாதாரணமான உங்களை போல ஒரு ஆள் தான் நான். அவர் வசனத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் அறியாததும் என் அறிவுக்கு எட்டாததும் நீங்கள் அறியாததும் உங்கள் அறிவுக்கு எட்டாததுமான மகத்துவமான கிரியைகளை இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியையை அவர் செய்து முடித்து விட்டார், திரும்பவும் உங்களுக்குள்ளே அவர் செய்ய போகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். மேத்யூ ஹென்றி அப்படின்றவர் சொல்றாரு, நெருப்பு அவர்களை சுத்திகரித்தது, அந்த காற்று அவர்களை பலப்படுத்தியது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல சொல்லுதுல, மேத்யூ ஹென்றி அப்படின்ற ஒரு பைபிள் டீச்சர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, அவருடைய அந்த நெருப்பு என்பது அவர்களை சுத்திகரித்து விட்டது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் இறங்கி விட்டார் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமா மாறிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? அவர் உங்களை அக்கினியாக அவர் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை புது சிருஷ்டியா மாத்திட்டார்னா உங்களை சுத்திகரித்து விட்டார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வந்து இறங்கினதுனாலே நான் உம்முடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறேன், புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்துமா எல்லாம் தேவனுடைய அக்கினி பிரசன்னமாக அது இருக்கிறது. நான் யாரை தொட்டாலும் வல்லமை வெளிப்படும், என்னை யார் தொட்டாலும் வல்லமை வெளிப்படும். நான் தான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய ஆலயமாக என்னை மாற்றிட்டார்.
நான் சொல்றது உங்க எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை அவருடைய ஆலயமா மாத்திட்டாரு, புதிய சிருஷ்டியாக மாத்திட்டாரு. தேவனுடைய அக்கினி பிரசன்னமா நீங்க இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல உங்களை வைத்த அந்த தேவனுகிட்ட திரும்பவும் போயிட்டு, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, திரும்பவும் என்னை சுத்திகரிங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிள்ளைக்கு இன்னும் அறிவு வளரலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? உண்மையா இல்லைங்களாங்க? எத்தனை பேர் நீங்க கவனிக்கிறீங்க? பாருங்க, அந்த அக்கினி நம்மை சுத்திகரித்து விட்டது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உங்களுடைய ஆலயமா இருக்கிறேன், நீங்க என்னை சுத்திகரிச்சிருக்கிறீங்கப்பா, என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. ஒரு சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, இயேசு என்றைக்கோ நம்மை சுத்திகரித்து விட்டார், அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை முடியல, அது தப்பு. அவர் கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியானவராக நமக்குள் வந்து நம்மை ரட்சித்தாரே, அன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு வேலை தொடங்கிருச்சு நமக்குள்ள. தேவனுடைய பிரசன்னமா அவர் நம்ம மாற்றிட்டாரு. ஆனாலும் அந்த சுத்திகரிப்பின் வேலை நமக்குள்ள ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நமக்குள்ள அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சில நேரம் ஆவியானவரை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சுத்திகரிப்பதற்கு நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். முழங்கால் படிட்டு, ஏசப்பா என்னை சுத்திகரியும் அப்பா, ஆவியானவர் என்னை சுத்திகரியும் அப்பா. இந்த சுத்திகரிக்கிற வேலை யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. அதனாலதான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்று என்பது நம்மை பலப்படுத்துகிறது. பாருங்க, 1 மணி நேரம் நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறீங்க, நமக்கு யாரோ சொல்லி கொடுத்த எல்லா வித்தைகளையும் வச்சு நீங்க ஜபிக்கிறீங்க. 1 மணி நேரத்துல நீங்க டயர்ட் ஆயிடுறீங்களே, சோர்ந்து போயிடுறீங்க. பலப்பட்டுட்டா வரீங்க, சோர்ந்துடுறீங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்முடைய புரோஜனத்துக்காக, ஆவிக்குரிய புரோஜனத்துக்காக அவர் எனக்குள்ளே கிரியை செய்ய விட்டு கொடுத்து ஜபத்திலே அவருடைய கிரியைகளை முக்கியத்துவப்படுத்தி நாம் அமரும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், அவருடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்புகிறார். ஜெபம் என்பது நாம் கிரியை செய்வதல்ல, தேவன் நமக்காக கிரியை செய்வது. ஆமென். விண்ணப்பத்தை கொண்டு போகிறவர்கள் பெரியவர்களா, விண்ணப்பத்துக்கு பதில் செய்கிறவர்கள் பெரியவர்களா? இப்ப கலெக்டர் ஆபீஸ் போறோம், உங்களுடைய பிரச்சனையை கொண்டு போறீங்க, நீங்க பெரிய ஆளா? உங்க பிரச்சனையை சரி செய்யற அந்த கலெக்டர் பெரியவரா? கலெக்டர் தானே பெரியவரு. அப்ப தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிற நீங்கள் பெரியவரா? உங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலை தருகிறவர் பெரியவரா? அப்போ ஜெபத்துல யாருக்கு அதிகமான வேலையை நீங்க கொடுக்கணும், யார் கம்மியா இருக்கணும்? அவருக்கு தான். இத்தனை காலம் நாம் எவ்வளவு கடினமாக ஜெபம் பண்ணணும். என்ன மாதிரி நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? என்ன மாதிரி ஊழியம் பண்ண ஆளுங்க இருக்கிறீங்களா? என்ன போல உபவாசம் பண்ண ஆள் இருக்கிறீங்களா? பெரம்பலூர்ல என்ன போல உபவாசம் பண்ண பாஸ்டருங்க கூட இருக்க மாட்டாங்க நான் சொல்வேன். என்ன மாதிரி ஓடுன ஆட்கள், சைக்கிள் ஓட்டுன ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அனுபவபூர்வமா வேதத்தை பார்த்து என் கண்கள் திறக்கப்பட்டு நான் உங்களுக்கு சத்தியத்தை நான் சொல்றேன். ஜெபம் என்பது முழங்கால் படியிட்டோ எந்த பொசிஷன்லையும் நீங்க தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணிச்சிருங்க, சரணடைஞ்சிருங்க. ஜெபம் என்பது உங்களை சரணடைவது. ஒரு திருடன் என்னால தப்பிக்கவே முடியலன்ற என்ன பண்றான் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவன் சரணடைஞ்சிடறான். அந்த திருடனை போலீஸே கண்டுபிடிச்சானுங்கன்னு நினைச்சுக்க என்ன பண்ணுவானுங்கம்மா?
அம்மா போலீஸே கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க? போட்டு லாட்ட என்னது லாடத்தை எடுத்து அது என்னது லட்டி எடுத்து வச்சு போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆனால் திருடனே போலீஸ் இடத்துல போய் சரணடைந்து விட்டான், நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் குற்றம் செஞ்சவன் தான், கொலை செஞ்சவன் தான். ஆனா போலீஸ் அவனுக்கு, நீதிமன்றம் அவனுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது. ஏன்னா எங்களை நம்பி வந்துட்டான். அவன் ஒரு கொலைகாரன் தான், அவன் ஏதோ ஒரு பெரிய தீங்கு செஞ்சிட்டான், ஏதோ ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பை உண்டாக்கிட்டான். ஆனால் அவன் தஞ்சம் என்று வந்த இடம் எங்க? அரசாங்கத்தை. அவனை நாங்களும் அடிக்கக்கூடாது, அவன் மேல எந்த தீமை விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்குதே இந்த அரசாங்கம். பொல்லாத அரசாங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ சமூகத்துல நீங்க முழங்கால் படியிடுவது என்பது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை அறிந்து முழங்கால் படியிட்டு சரணடைவீர்கள் என்றால், நீங்க யாருகிட்ட சரணடைகிறீங்க? போலீஸ்கிட்டயா, நீதிபதி கிட்டயா, உலகத்துல இருக்கிற மனுஷங்கிட்டயா, புருஷங்கிட்டயா, தாய் தகப்பன்கிட்டயா? அவங்க எல்லாமே உங்களை ஒருவேளை அவமானப்படுத்தி விடுவார்கள், ஏமாற்றம் கூட நடக்கலாம் இந்த உலகத்துல. ஆனால் நீங்கள் சரணடைந்தீர்களே, அவர் உங்களுடைய தகப்பன். அப்பா ஓடுனப்பா, முடியலப்பா, அப்பா உங்க மார்புல சாஞ்சிடுறேன்ப்பா, உங்க மடியில விழுந்துடுறேன்ப்பா, உங்க காலில் விழுந்துடுறேன்ப்பா அப்படின்னு விழுந்தா, விழுந்தல விடு, தூக்கி அணைச்சி அவர் மடியில உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் பாருவோம் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஆமென், ஆமென். ஒரு பிரச்சனையும் உன்னை தொடாத விதத்தில் உன்னை அவர் பாதுகாப்பா. உன்னுடைய வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். இந்த காலை வேளையில இத உனக்காக தான் ஆண்டவர் சொல்றார். எது ஜெபம், எது சுத்திகரிப்பு, இது எல்லாம் நம்மால் நடக்கிற விஷயம் அல்ல. இதெல்லாம் தேவ ஆவியானவராலே நாம் பலனை பெறுகிறோம், தேவ ஆவியானவராலே சுத்திகரிக்கப்படுகிறோம், தேவ ஆவியானவராலே நாம் அக்கினிமயமான பிரசன்னமாக நாம் மாற்றப்படுகிறோம், தேவ ஆவியானவராலே நாம் புதிதாய் பிறக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அந்த ஆவியானவருடைய அந்த இறங்கினதுனால தான் நீங்களும் நானும் வல்லமை உள்ள ஒரு நபராக இருக்கிறோம். ஆமென், ஆமென். நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிருப்பீங்க பெண்டேகாஸ்டல் அப்படின்னா சர்ச்சி தான் அப்படின்னு. இன்னைக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு உங்களை தான் மையப்படுத்துறேன், கட்டடம் அல்ல. அதுக்காக இந்த சர்ச்சுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லல. ஏன் இந்த கட்டடத்துக்கு நாம் கூடி வர வேணும்? ஏன் இந்த கட்டடத்துக்கு கூடி வரணும்? இப்ப நீங்க இன்னைக்கு இப்படி ஒரு செய்தியை நீங்க கேட்குறீங்கல்ல, அதை கேட்கறதுக்கு ஒரு கட்டடம் தேவை, அதை கேட்கறதுக்கு ஒரு மைக்கு தேவை, அதை கேட்கறதுக்கு ஒரு மரத்தடி தேவையில்லை, ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை தேவை, ஒரு நல்ல ஒரு வேலை, ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலை நம்ம தேடுறோமே, ஒரு நல்ல தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு இடம் தேவை, ஒரு ஏசி தேவை, நல்ல ஸ்பீக்கர் தேவை, நல்ல மைக்கு தேவை, நல்ல அருமையான ஒரு இடம் தேவை, நல்லா உட்கார்றதுக்கு ஒரு சேர் தேவை. அதுக்கு தான் இந்த இடம். இந்த கட்டடத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கல. நீங்க தான் கட்டடம், நீங்க தான் ஆலயம். ஆமென். உங்களை தான் ஒரு வல்லமை உள்ள ஆலயமா மாத்துறாரு. ஆமென். இந்த கட்டடத்துக்கு மேல ஏன் ஆண்டவர் வல்லமை வைக்கல தெரியுமா? இந்த கட்டடம் நகராது. இன்னைக்கு வாங்க இங்கதான் இருக்கும், அடுத்த வாரம் வாங்க இங்கதான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜேசிபியும் வச்சு இந்த கட்டடத்தை, இது கொஞ்சம் உள்ள இருக்குது, இந்த புது பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல கொண்டு போனா நிறைய மக்களுக்கு நம்ம சர்ச்சு தெரியும், நவத்திட்டு போயிடலாமா? கட்டடத்தை ஜேசிபி வச்சு நவத்திட்டு போயிடலாமா? இல்லைன்னா 10 ஹெலிகாப்டர் வச்சு அப்படி தூக்கிட்டு போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிடலாமா? அதனாலதான் இந்த கட்டடத்துல வல்லமை இல்லை. உலகமும் மதங்களும் இந்த இடத்துக்கு வாருங்கள், இது புனிதமான இடம் என்று சொல்லி
இருக்கிறதுலே மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? இதுதான். இந்த இடத்துக்கு வந்தா உங்களுக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அந்த இடத்துல அருள் பொழிகிறது, அந்த இடம் இப்படி. இடத்திலே ஒன்றுமே இல்லை. இடம் நத்திங். உங்களுக்குள்ளதான் வல்லமை. ஏன்? உங்களை தேவனுடைய ஆலயமா, உங்களை என்னையும் ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனை தேவன் தன்னுடைய ஆலயமா மாத்திருக்கிறார் தெரியுமா? ஏன்? உங்களால தான் இன்னொரு இடத்துக்கு போக முடியும், பல இடத்துக்கு போக முடியும். ஒரு சாபம் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் போக முடியும். ஆமென். ஆமா, கார்த்திக் பிரதர் அவர் இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையாக இருக்கிறார். அவர் அக்கினி தேவ பிரசன்னமாக இருக்கிறார். அவர் சுத்திகரிக்கப்பட்டவராக இருக்கிறார். புது சிருஷ்டியாக இருக்கிறார். அவர் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே அவர் கால் எடுத்து வைக்கிறார்னா, ஒரு ஆலயம் ஒரு சபிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே போயிருக்கிறது. ஒரு ஆலயம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே போயிருக்கிறது. அவர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார்னா, ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவனுடைய அக்கினி பிரசன்னம் அரசாங்க மருத்துவமனைக்குள்ளே சென்றிருக்கிறது. ஆனால் இந்த கட்டடம் போக முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென். உன்னால எங்கெல்லாம் அழிவு இருக்கிறதோ, எங்கெல்லாம் மோசம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சாபம் இருக்கிறதோ, வியாதி இருக்கிறதோ, கண்ணீர் இருக்கிறதோ, தோல்வி இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் நாம் நடந்து செல்லுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த எல்லா இடங்களில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், நோய்கள், தரித்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படும். ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். இதுதான் பெந்தெகோஸ்தே ரகசியம். ஆமென். ஆமென். பெந்தெகோஸ்தே என்ன? உன்னை வல்லமையான ஆலயமாக மாற்றினது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சென்ட் அகஸ்டின் அப்படின்ற ஒரு பைபிள் டீச்சர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என்பது அக்கினியாய் நமக்குள்ள வந்திருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, அன்பின் அக்கினியா உங்களுக்குள்ள இருக்கிறாராங்க. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுதுல, பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அந்த அன்பு என்ன பண்ணாதுங்க? உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்க எங்கெல்லாம் அவருக்காக நீங்க பிரவேசிக்கிறீங்களோ, நீங்க ஒருவேளை அவருக்காக நீங்க ஊழியம் செய்யலனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக உங்க சந்தோஷத்துக்காக நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களை சந்திக்கிறவர்கள், அந்த மனிதர்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தாலும் உங்களை தொட்டதின் மூலமாக, உங்களை சந்தித்ததின் மூலமாக அவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். ஏன்னா you are a blessed vessel. நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிற. உன்னை தொடரவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த கல்லின் மேல் எவனாயில் ஒருவன் விழுந்தால் அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேலையாவது விழுந்துருச்சுன்னா அவன் நசுங்கிடுவான். எது நடந்தாலும் உனக்கு லாபம்தான், நஷ்டம் கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். பெந்தெகோஸ்தேல அக்கினிமயமான நாவுகள், அந்த பலத்த காற்று எனக்குள்ள வந்திருக்குது அப்படின்னா, தேவ பிரசன்னமா நான் மாற்றப்பட்டிருக்கிறேன்னா, அந்த அக்கினி, அந்த வல்லமை, அது எப்படிப்பட்ட அந்த அக்கினிக்கும் அந்த வல்லமைக்கு பேர் என்னன்னா, அன்பின் அக்கினி, அன்பின் வல்லமை. இந்த உலகத்துல மிக பவர்ஃபுல்லான வல்லமையான சக்தி வாய்ந்த அநேக சாம்ராஜ்யங்கள், அரசாங்கங்கள் வந்தது, எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஹிஸ்டரியா தான் இருக்குது. த கிரேட் அலெக்சாண்டர் ஹிஸ்டரி தான், அவருடைய பரம்பரை இல்லை. ஹிட்லர்
இல்ல, எல்லாமே அழிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வல்லமை அழியாத வல்லமையாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அது காலத்தால் அழியாது. அந்த அன்பை அழிக்க முடியாது. ஏன்னா அது நேச அக்கினி. யாரால் அந்த அக்கினியை அவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் உங்களை அவருடைய ஆலயமா மாத்தி இருக்கிறாரே. உங்களுக்குள்ள அவர் அக்கினியாக இருக்கிறாரே. எப்படின்னா உங்களை அவருடைய அன்பிலே பூரணமாக்கப்பட்டவர்களாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது கேட்கும் போது நமக்கு ஆறுதலா இருக்குப்பா. தேவன் அன்பானவர்ப்பா. நல்ல வேளை அந்த வசனத்தை அப்படி எழுதுனதுக்காக நான் நன்றி சொல்றேன். தேவன் அன்பாகவும் இருக்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சிருக்கும்? கோபம் கூட படுவார் போல இருக்கு, அடிக்க கூட செய்வார் போல இருக்கு. ஆவியானவர் எவ்வளவோ நல்ல வசனத்தையே திருச்சி தப்பு தப்பா பேசுறதுக்கு இங்க ஆட்கள் நிறைய பேர் ரெடியா இருக்கிறான். அதனால இந்த வசனத்தை எவனும் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு யாரு படிச்சாலும் ஈஸியா வழங்குற மாதிரி எழுதிட்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள நீங்க கடவுளுடைய ஆலயமா இருக்கிறீங்களே. நீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க அன்பாகவே இருக்கிறீங்க. இதை நீங்க அறியும் போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழிக்க ஆரம்பிக்கும். உங்க சரீரத்தை கடவுளுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே டோட்டலா அவருடைய வல்லமை உங்களை நிரப்பும் போது கசப்புகள், வெறுப்புகள், காயப்படுத்தணும், மன்னிக்க முடியாமைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க ஹார்ட்டை ஃபுல்லா அன்புனால நிரப்புவார். ஆமென். இதுக்கெல்லாம் நான் சாட்சி. மன்னிக்கவே முடியாத ஆளு, உடனே சண்டை போடணும். ஆனா என்றைக்கு இயேசு எனக்குள்ள வந்தாரோ, விடுறா, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இதெல்லாம் நான் நல்லவனா இருக்கிறதுனால செய்யறேன்னா, எனக்குள்ள என்ன ஒரு ஆலயமா மாத்தி எனக்குள்ள ஒருத்தர் வந்தாரு பாருங்க. அவர் இந்த சரீரத்தையே ஆலயமா மாத்தினாரு. நான் ஒரு புனிதன். இந்த கட்டடம் புனிதமானதல்ல, நீங்கள் தான் புனிதமானவர்கள். இதை தெரியாம மனுஷன் புண்ணியம் செய்யறான் பாருங்க. போயிட்டு 4 பேருக்கு சோறு போடுறான். என்னன்னா புண்ணியம் செய்யறானா? நீ 4 பேருக்கு சோறு போடுறதுனால புண்ணியம் இல்லை. நீ கடவுள் வாசம் பண்ற ஆலயமா இருக்கிறதுனால நீ புனிதனாக இருக்கிறாய். புனிதன் ஆகுவதற்கு நீ எந்த புண்ணியமும் செய்ததல்ல, உன் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அல்ல. கடவுள் உனக்குள்ள வந்தாரே, அதனாலதான் நீ புனிதனாக்கப்பட்டிருக்கிற. அதனாலதான் நீ தீட்டு நீங்கப்பட்டு பரிசுத்தமாகப்பட்டிருக்கிற. கடவுள் என்னைக்கு உனக்குள்ள வாழ்ந்தாரோ, வந்துட்டாரோ, தங்கிட்டாரோ, புதுப்பிச்சுட்டாரோ, உன் சரீரத்தை அவருடைய ஆலயமா மாத்திட்டாரோ, இந்த உலகம் உன்னை ஒரு நாள் கரப்படுத்தவே முடியாது. கரப்படுத்தவே முடியாது. சாதாரணமான ஒரு பிசினஸ்மேன் அம்பானியுடைய கட்டடத்தை பொதுமக்களால் தொடக்கூட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இருக்குதாமே. அப்போ கிறிஸ்து வாழ்கிற உன்னை இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ தீங்கு செய்யறவங்களால உன்னை தொட முடியுமா? வியாதி உன்னை தொட முடியுமா? பிரச்சனை உன்னை தொட முடியுமா? உன்னை ஏதாவது தீட்டுப்படுத்த முடியுமா? உன்னை கரப்படுத்த முடியுமா? நிறைய பேர் என்ன குறை சொல்றாங்க. அவர் உபதேசத்தை தப்பா பேசுறாரு. நீங்க என்ன தப்பு என்கிட்ட கண்டீங்க? இப்போ இவ்வளவு நேரம் பேசினதுல நீங்க கடவுளுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். ஒரு பவர்ல இருக்கிற
மனுஷனையே தொட முடியல, அவங்க வீட்டுக்கு போக முடியல. அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு இருக்குதுன்னா, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உனக்குள்ள வாசம் பண்றாரு. நீ ஒரு வல்லமையான, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனா இருக்கிற, வல்லமை நிறைஞ்ச மனிதனா இருக்கிற. உன்னை தீட்டுப்படுத்த, உன்னை அசுத்தப்படுத்த, உன்னை பாவப்படுத்த, உன் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வர, உன் வாழ்க்கையில வியாதியை கொண்டு வர இந்த உலகத்துல அப்படி ஒரு வல்லமை இருக்குதா? இயேசுவை எதையாவது ஒரு வல்லமை தொட முடிஞ்சுச்சா? அவரை தொட முடியலன்னா உன்னையும் தொட முடியாது. உலகத்தை ஜெயித்த இயேசு உனக்குள்ள இருக்கிறதுனால உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னாரு. இந்த உபதேசத்துல நீங்க என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இத்தனை வாரம் உங்களுக்கு பேசுனதுல நீங்க என்ன நான் தப்பா சொன்னேன்னு சொல்லுங்க. கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தார். அவர் செய்து முடித்ததை இன்னும் சபை அனுபவிக்கல. காரணம் என்னன்னா, அவர் செய்து முடிச்சத இவங்க எதையாவது செஞ்சு வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. அவர் சொல்றாரு, நம்முடைய கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகள். அதனால தான் நான் சொல்றேன், ஜெபிக்க வேணான்னு சொல்லல, ஜெபத்துக்கு போய் அவர் பேசுறத கேளுங்கன்றேன். ஜெபிக்க வேணான்னு சொல்றேன்னா, 1 மணி நேரம் டைம் போடுறீங்கல்ல, அது தப்புன்றேன். 2 மணி நேரம் டைம் வைக்கிறீங்கல்ல, இந்த டைம் வச்சு ஜெபம் பண்றீங்களே. 1 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணேன், 3 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணேன், 21 நாள் வச்சு டைம் பண்ணேன். இந்த டைமிங்கை போயிட்டு இந்த உலகத்துல இயேசுவை அறியாத லவ்வர்ஸுங்க இருக்கிறானுங்க பாருங்க பார்க்கல, அவனுங்கிட்ட இந்த டைமை சொல்லுங்க, காரி மூஞ்சில திப்புவானுங்க நம்மளை. ஏன்னா உலகத்துல அன்பை, ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவனும் மனைவியும் அன்பை பகிர்ந்து கொள்றாங்களே, டைமிங் வச்சா பகிர்ந்து கொள்றாங்க? ஏன் பிரதர் டைமிங் வச்சா நீங்க 2 பேரும் பழகுனீங்க, டைமிங்க அவங்ககிட்ட கேளுங்க, பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. உலக மனுஷனுக்கே புரியுது, சபைக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி சொன்னா இந்த ஆள் மோசமானவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. பேசுங்க, ஜனங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையை லகுவாக மாற்ற வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், வசனங்களும், வாக்குத்தத்தங்களும், தீர்க்க தரிசனங்களும் உங்க வாழ்க்கைய லகுவா மாற்றணும், உங்களை ரெஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஈஸியா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ போதனைகள் என்பது வாழ்க்கையோட சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்தை விட்டே நீ தனியா வந்துருன்றான். மதம் எதை சொல்லுது? உலகத்தை விட்டே தனியா வந்துருது. அதை கேட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. சாமியார் மடத்துக்கு போயிட்டாங்க, இமயமலைக்கு போயிட்டாங்க, யோகியா போயிட்டாங்க. இதைதான் இன்னும் கிறிஸ்தவம் சொல்லுகிறது. கிறிஸ்தவத்திலையும் இருக்கு பாருங்க, பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு வந்துரு, பிரதரா வந்துரு, சிஸ்டரா வந்துரு, இருக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி இருக்கு. எத்தனை குடும்பத்தை பாருங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு புள்ள டாக்டர் படிச்சிச்சு, 4 வருஷம் முடிச்சிருச்சு, 5வது வருஷம் முடிச்சது டாக்டர் ஆக வேண்டிய புள்ள. அந்த நாட்கள்ல 80 லட்சத்தை செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. 5வது வருஷம் முடிக்காம அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு வந்துருன்னு இழுத்துட்டாங்க. அது தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, படிக்க வச்ச புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நகையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, தன் தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு, நான் கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக நான் மரிக்க போகிறேன்னு போயிட்டு இயேசுவுக்காக. பைபிள் எங்கேயாவது இப்படி சொல்லுதா? டாக்டர் முடிக்காத, படிப்பை முடிக்காத, நகையை தூக்கி போட்டுரு,
கலர் சட்டையெல்லாம் தூக்கி போட்டுரு, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அம்மாவை விட்டுரு, அப்பாவை விட்டுரு, இயேசுக்காக சாவு. ஏங்க உங்களுக்கு தெரியாது, உலகத்தில் ஈஸியான ஒரு வேலை சாகிறது தான் ஈஸியான வேலை. என்னங்க, சாவது தான் ஈஸியான வேலை. அவன் செத்துருவான் பாருங்க, அவனை இழந்த அந்த குடும்பம் பல வருஷங்கள் கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காகவா இயேசு உங்களை அப்படியே ஆலயமாக மாற்றியிருக்கிறார்? அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் சொந்த புத்தியில் நீங்கள் சத்தியத்தை வச்சு எழுதுங்க. உங்கள் சொந்த அறிவில் நீங்கள் இங்கே பேசப்படுற சத்தியத்தை நீங்கள் கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமேன் சொல்வீங்களா? ஆமென். ஆமேன். ஆமென். மூணாவது பெண்டகாஸ்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு நாள். இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை, வல்லமையான சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். ஆமென். அப்போ இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள். அப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம மூலமா என்ன வெளிப்படணும்? அவருடைய நற்செய்தி வெளிப்படணும். ஆமென். உலகத்துக்கு இன்னைக்கு தான் சுவிசேஷம் வெளிப்பட்ட நாள். உங்க பிறந்த நாள் இன்னைக்கு தாங்க. உங்க ஆவிக்குரிய பிறந்த நாள்னா பெண்டிகாஸ்டல் நாள் தான். ஆமென். எல்லாரும் பிறந்த நாள் என்னைக்கு கொண்டாடணும்? இந்த மே மாசம் 24ஆம் தேதி தான் நீங்க பிறந்த நாள். நீங்க அன்னைக்கு தான் சபையா மாற்றப்பட்ட நாள், புது சிருஷ்டியா மாற்றப்பட்ட நாள், ஞானஸ்தானம் எடுத்த நாள் இல்ல. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அதுவும் நீங்க பிறந்த நாள் தான். ஒரிஜினலா அன்னைக்கு தான் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அவருக்குள்ள வந்தீங்க. ஆனா ஆவியானவர் இந்த நாள் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனா சத்தியத்தின்படி ஆவியானவர் எந்த நாளா இருக்கட்டும் மாத்தி இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், தப்பா இருக்கலாம். இல்லைங்களா? கிறிஸ்மஸே சரியான நாள் இல்லைன்னு சொல்றாங்க. குளிர்காலத்தில் பிறந்தனால டிசம்பர்ல வச்சிருங்க. உலகத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் உலகத்துல கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. நம்ம 25ஆம் தேதி கொண்டாடுறோம். ஆனா ஏதோ ஒரு நாள்ல ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நாள் இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அந்த நாளானது இந்த உலகத்தை மாற்றின நாள், மனுஷனுக்கு பிரயோஜனமான நாள். அவங்க தான் மனுஷனை படைச்சவங்க. உலகத்துல 1000 மகான்கள் பிறக்கலாம், 1000 நல்லவர்கள் பிறக்கலாம், 1000 நல்லவர்கள் சாகலாம். ஆனா இயேசு ஆவியானவர் வந்தது, அவங்க மனுஷனை அவங்க தான் சிருஷ்டிச்சவங்க. அவங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எந்த லைன்ல போகணும், எப்படி ஜெயிக்கணும்ன்ற ரூட் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இந்த நாள் ரொம்ப முக்கியம். இந்த நாள் ஆவியானவர் இறங்குனதனுடைய நோக்கம், பெண்டகாஸ்டனுடைய நோக்கம், அவருடைய வல்லமையின் நோக்கம், நம்ம அவருடைய ஆலயமாக்குனதனுடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய நற்செய்தியை, பூரணமான சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஏன் அவர் நம்மளை புனிதமான ஆலயமா மாத்தினார்னா, எனக்குள்ள வந்தார் பாருங்க, என்ன புனிதமாக மாத்தினவர், என்ன புனிதனாக மாத்தின ஒரு இயேசு இருக்கிறா. அண்ணன், தம்பி, அக்கா, அண்ணன், நீங்க எப்படி எப்படியா இருந்தீங்களே, இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன மாற்றம்? எனக்குள்ள இயேசு வந்தா என்ன புனிதனாய் என்னை மாற்றினார். அந்த புண்ணியர் இயேசுவை நீ அறிந்து கொள். ஆமென். இயேசுவை அறிவிச்சதுனாலேயே இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு. எதனால? ஓ சாமியெல்லாம் கல்லு மண்ணு,
ஈட்டியை வச்சிருக்குது, கபடா வச்சிருக்குது, கத்தியை வச்சிருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க சுவிசேஷத்தை அறிவிச்சதுனாலேயே சுவிசேஷத்துக்கு தடை. கவர்மெண்ட்டே மதமாற்ற தடை சட்டத்தை போட்டுச்சு. ஏன் தெரியுமா? நாம் செய்த தவறான சுவிசேஷம். இந்த உலகத்துக்கு நாம், கிராமத்துக்கு, பட்டணங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஊருக்கு நாம் சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். அவர் அன்பின் செய்தியை கொண்டு போகிறோம். இயேசு என்கிறவர் உன்னை நேசிக்கிறார், உனக்காக சிலுவையில் மரித்தார். அந்த மரணம் உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மரணத்தில் என்ன நடந்தது? உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உனக்காக அவர் காயப்பட்டார். அவருடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் உன்னை நீதிமானாக்குகிறது. சிந்தப்பட்ட ரத்தம் உன்னை என்ன பண்ணுது? உனக்காக நன்மையாக பரிந்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தைகள் உன்னை ஆசீர்வதிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தை மன்னிக்கிறது, உன்னை நீதிமானாக மாற்றுகிறது. இப்படிப்பட்ட நல்ல சுவிசேஷத்தை நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போயிருப்போம்னா நம்ம கவர்மெண்ட்டே மாறி இருக்கும். நம்ம சிஎம் மாறி இருப்பாரு, நம்ம பிரதமர் மாறி இருப்பாரு. ஒரு முறை சுவிசேஷ வேன்ல எல்லாரும் இறக்கி விட்டாங்களாம். இறக்கி விட்டுட்டு ஒருத்தர் கையில் மைக்கு கொடுத்தாங்களாம். அவர் மைக்கை வாங்கிட்டு, இயேசுவே மெய்யான தெய்வன், இந்த உலகத்தில் நீங்கள் வணங்குகிற கடவுள் எல்லாம் கல்லு மண்ணு விக்கிரம், அது வாயில்லை கையில்லை அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாராம். அந்த சுவிசேஷத்துக்கு தலைவர், அந்த டீமுக்கு தலைவர் இருந்தார்ல, போயிட்டு ஒரு கல் எடுத்தாராம். எடுத்து அவரே யாருக்கும் தெரியாம அந்த ஆள் மேல அடிச்சு விட்டாராம். மற்றவன் ஏங்க கல் அடிச்சிங்கன்னு கூட இருக்கிற, மற்றவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே அவனை அடிச்சு அவனை நிப்பாட்டணும்னு தான் அடிச்சேன்னாரா. பாருங்க, நம்மவர்கள் சொல்லுகிற சுவிசேஷத்துக்கு நாம தான் முதல்ல கல் அடிக்கிறவர்களாவே இருக்கிறோம். என்னைக்காவது இப்படி சொன்னதை கேட்டிருக்கிறீங்களா? குருட்டுத்தனமான சிந்தனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டோம். நம்மளாவே எதுவும் யோசிக்கல. எனக்கு இயேசு என்ன சொல்றாரு? உனக்கு தேவையானதை உனக்கு இயேசு சொல்லுவார். மற்றவங்க சொன்னதை நம்பாத, நீ ஒவ்வொன்றையும் ஆழமா யோசிச்சு பாரு. போன வாரம் யூடியூப்ல மகி ஒரு வீடியோ போட்டாப்புல, உன்னுடைய பாவம் தேவனுக்கு ஒரு பொருட்டு இல்லை, உன் பாவம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ட்டு. என் கூட படித்த ஃப்ரெண்டு எனக்கு விரோதமாக எழும்பி அந்த யூடியூபுக்கு, அந்த படத்துக்கு எனக்கு 4-5 வசனத்தை அனுப்பிவிட்டுருக்குறான். காரணம் என்ன? நாங்கள்லாம் வளர்ந்தப்போ அந்த சின்ன வயசில் எங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டதோ அதை அப்படியே எங்கள் மைண்டுக்குள்ளே அதை காத்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையை குறித்து தேடுதல் இல்லை, நியாயத்தை குறித்து தானே ஒரு தேடுதல் இல்லை. அது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சு போன வாரம்? எத்தனை பேர், யார் சொல்ல முடியும்? உன் பாவம் தேவனுக்கு பொருட்டல்ல அப்படின்னு எதுக்காக சொல்லப்பட்டுச்சு சொன்ன போன வாரங்க? பெரியது, வெரி குட். ஆனால் என்னத்துக்காக போன வாரம் என்ன சப்ஜெக்ட் பேசணும்? வியாதியை குறித்து பேசணும், ஆரோக்கியத்தை குறித்து போன வாரம் பேசணும். வியாதியை குறித்து கிறிஸ்தவம் சொல்லுகிற பொய்கள் என்னென்ன? அப்போ உன் பாவம் தான் இந்த வியாதியில இருக்கிறதுக்கு காரணம்னு கிறிஸ்தவங்க சொல்றாங்க. அது இல்லை, உன் பாவத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்னைக்கோ நோயில எல்லாருமே செத்து போயிருக்கணும், இன்னும் நம்ம எல்லாம் உயிர் வாழ்றோமே. இது மனிதனுடைய கற்பனையில சொல்லப்பட்டது. நீ பாவம் செஞ்சுட்டா அதனால தான் இந்த வியாதி, இந்த பாவம் செஞ்சனால தான் அவன் செத்துட்டான், இந்த பாவம் செஞ்சனால தான் அவன் அந்த கஷ்டப்படுறான். மனுஷங்களுடைய கற்பனையில உருவாக்கப்பட்டது. கடவுளுடைய சத்தியம் அது இல்லை. அதுக்காக இஷ்டத்துக்கு பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. ஒருவேளை தவறே செய்திருந்தாலும்
உன் வாழ்க்கையில் கடவுளால் உனக்கு சுகத்தை தர முடியும். பாருங்க, நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த பூமியில் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. யாராவது தப்பு செஞ்சிட்டா 4 பேர் சொல்லுவான், அவன் அந்த தப்பு பண்ணிட்டான், இவன் அவன் மோசமானவன்வான். ஒரு 4 பேர் இருப்பாங்க, டே அங்கே என்ன சூழ்நிலையோ தெரியல, இந்த உலகத்தில் யார் தான் தப்பு செய்யலை, ஏதோ அவன் அப்படி பண்ணிட்டான், அவனுக்காக 4 பேர் நல்லது பேசுகிறானே, பகுத்தறிவு உள்ள மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறானே. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனை எல்லாரும் கெட்டவன் என்று சொல்லவில்லை, பாதி மக்கள் அவன் பக்கம் நிற்கிறாங்க. படைச்ச கடவுள் எப்படி இருப்பாரு? உங்களுடைய எண்ணத்துக்கே கொண்டு வந்து விடுறேன், கடவுள் எப்படி இருப்பாரு? இயல்பா நமக்கே புரியுது, இந்த உலகம், நாங்கெல்லாம் வாலிப வயசுல இருக்கும்போது, டீனேஜ்ல இருக்கும்போது செல்போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு பொண்ணை பார்ப்போம், ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கண்ணை என்ன பண்ணுவானுங்க, அப்படி அடிப்பானுங்க, அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பானுங்க 4 பேர், இப்படி அடிக்கக்கூடாதுரா அப்படின்வானுங்க. மிஞ்சி போனால் அந்த பொண்ணு பின்னாடியே போவானுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பசங்க பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே வச்சா கூட வீட்டில் இருந்து அது லவ் பண்ணுது. வீட்டில் செல்ஃபோனில் அவ்வளவும் வேலையை பண்ணுது. இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, அதை நம்மளே ஃபீல் பண்ணுறோமே. எவ்வளோ மோசமான உலகம், பாதுகாப்பு இல்லையே நம்ம ஃபீல் பண்ணுறோமே. ஏங்க நம்ம அவ்வளோ நல்லவங்களாங்க? இப்போ கடவுள் எப்படி மனுஷனை எப்படிப்பட்ட மோசமான காலத்தில் இருக்கிறாங்களே பாருங்க, பைபிள் எடுங்க. இப்படிப்பட்ட மோசமான காலத்தில் தான் மோசமான அந்த சோதம் கொமாராவில் லோத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான். பாவம் அக்கிரமம் பெருகி கிடக்குது. அங்கிருந்து அந்த லோத்து குடும்பத்தை காப்பாத்துறாரே, அந்த தேசம் அழியறதுக்கு முன்னாடி அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரே, அந்த கடவுள் இன்னைக்கு உங்களை காப்பாற்ற மாட்டாரா? வியாதியிலன்னு தூக்க மாட்டாரா? சரி, கடவுள் கெட்டவர் தாங்க. யோனாவை என்ன பண்றாருங்க, ஒரு ஊரை அனுப்புறாரு. அவன் போய் சொல்றான், யோனா கடவுள் உங்களெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்ட்டு. பாருங்க, ஊழியக்காரன் எவ்வளோ மோசமாக இருக்கிறான் பாருங்க. கடவுள் சொல்கிறாருன்னு போய் சொல்லிட்டான், கடவுள் உங்களெல்லாம் சாவடிக்க போகிறாருன்ட்டு. சொன்னவன் வந்துடலாம்ல, அவங்க சாவறதை இவன் பார்க்கணுமா? உட்காந்துட்டு சாவறதை பார்த்துக்கிட்டே இருக்கு, இன்னும் சாவலியே. இவன் சொல்லிட்டு போனான் பாருங்க, கடவுள் உங்களை சாவடிக்க போகிறாருன்னு. அவனுக்கு மனம் மாறிட்டானுங்க. உடனே எல்லாம் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு, கடவுளை நான் வாழணும், எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டாங்க. கடவுள் மனசை மாற்றிட்டாரு. ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்னவன் மனசு மாறல. இல்லை நீங்கள் சாவடிக்கணுன்றான். கடவுள் உங்களை சாவடிக்க மாட்டார், உங்களை வாழ வைப்பார். கடவுள் சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஏன் நீங்கள் சாவடிக்கல? கோவப்படுறான், கோவம் வருது அவனுக்கு. எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா இல்லைங்களாங்க? அந்த யோனா சம்பவத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க சாவடிக்கணும் கோவப்படுறான். ஆண்டவர் சொல்கிறார், வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் வித்தியாசம் அறியாத இத்தனை லட்சம் மக்களை எப்படா நான் சாவடிப்பேன்னு ஒரு கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன்கிட்ட கடவுள் கெஞ்சுறார். எப்படி நான் சாவடிப்பேன்? நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், அந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன்றார். இன்னைக்கும் பாவம் செய்கிற மக்களை அவர் நேசிக்கிறார். எப்படியாவது ஒரு நல்ல வழி வாசலை கொடுத்து அவனை நல்ல மனுஷனாக மாற்றி நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தேடிக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த மனுஷனுங்கள் தான் அவரை அறிஞ்சிக்கிறக்கூடிய அறிவு இல்லை, கண்ணு தெரியல அவனுக்கு. மனுஷன் பிரச்சனை தான், கடவுள் பக்கத்தில் தான் இருக்கிறார். குருடன் கூட அவரை தொற்றுலாமா, அவரை தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறாராம் குருடனே. ஆனால் இன்னைக்கு வாழ்கிற இயேசுவை அறியாத மக்கள், சத்தியத்தை அறியாத மக்கள் இப்படி தடவி கூட பார்த்து கடவுளை தேடுறதுக்கு அவன் முயற்சி எடுக்கலை. அவன் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும், குடும்பத்தை கரை சேர்க்கறதுக்கும், வாழ்க்கையில் போட்டி போடுறதுக்கும், ஒருத்தனை அழிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியை கடவுளை அப்படி தொட்டு தடவியாவது பார்த்துடலான்னு ஒரு முயற்சி எடுத்துருந்தானா என்னைக்கோ வாழ்க்கையில் மேலே வந்திருப்பான் மனுஷன். வேலையில் போட்டி, குடும்பத்தில் போட்டி, சொந்தத்தில் போட்டி, பொறாமை,
இந்த காலை வேளை நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடவுள் நல்லவர். இந்த பெண்டகாஸ்ட் அப்படின்னா புதிய உடன்படிக்கை துவங்கின நாள். பெண்டகாஸ்ட்ல என்னங்க? புதிய உடன்படிக்கை. பைபிள்ல நிறைய உடன்படிக்கை இருக்குதுங்க, நிறைய உடன்படிக்கை இருக்குது. ஆனா உங்களோடும் என்னோடும் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு ஒரு உடன்படிக்கை செய்தாரே, அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து ஒரு உடன்படிக்கை செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கைக்கு பேரு புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கலாம்ல தம்பி, இல்ல உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் புதிய உடன்படிக்கைன்னு சொன்னாரு? இதுவரைக்கும் இருந்த எந்த உடன்படிக்கையிலையும் உடன்படிக்கையினாலே நன்மைதான். ஆனா இதுவரைக்கும் நான் ஏற்படுத்தின எல்லா உடன்படிக்கையில இருந்த நன்மையை விட, ஆசீர்வாதத்தை விட இந்த புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறாரே, அது சிறந்த ஆசீர்வாதம், விசேஷித்தமான நன்மை, விசேஷித்த உடன்படிக்கை, the special life. இன்னைக்கு வாழ்றீங்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க வாழ்றீங்களே, உங்க வாழ்க்கை விசேஷமானது. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க தலைகளை கை வச்சு, நான் வாழ்ற வாழ்க்கை விசேஷமானது, வாழ்க்கை விசேஷித்தமானது. முதலமைச்சர் விஜய் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அஜித் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அம்பானி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. அவனை எல்லாரை விட விசேஷமான வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இதை நம்புறதுக்கு இதயம் தாங்க வேணும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீங்க விசேஷம், விசேஷித்த உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறார். நேத்தி நாங்கள் ஒரு மெசேஜை நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். என்னுடைய மகளை அந்த மெசேஜை கேட்க வச்சேன். ஒரு முக்கியமான இடத்துல வரும்போது அந்த பாயிண்ட்டை நான் கேட்டேன். அவள் வீட்டுக்குள்ளே அப்படி வந்து அவளை கூப்பிட்டு நீ கேளு அப்படின்னு கேட்க வச்சேன். அந்த மெசேஜில் என்ன தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடு கானா அப்படின்ற ஒரு நாடு. அங்கே ஒரு சர்ச் வந்து கட்டுறாங்க, 50 ஏக்கரில் கட்டுறாங்க. உலகத்திலேயே பெரிய சர்ச், உலகத்திலே சின்ன நாடு, ஆனால் உலகத்திலேயே பெரிய சபையை கட்டுறாங்க 50 ஏக்கரில். இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கட்டுற நாட்களில் சண்டே இது மாதிரி சர்ச் நடக்குதான். அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து நம்ம 50 ஏக்கரில் சர்ச் கட்ட போகிறோம், இல்லை 50 ஏக்கரில் சர்ச் கட்ட போகிறோம், அது பெரிய சர்ச்சு, யாரெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க கையை தூக்குங்க அப்படின்னாராம். கையை தூக்குனவங்க எல்லாரும் எலும்புங்க அப்படின்னாராம். அப்போ அந்த சர்ச்சினுடைய மெயின் பாஸ்டர், ஃபவுண்டர், அவர் அங்கேருந்து ஸ்டேஜ்லேருந்து எலும்புனாராம். எலும்பி அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட வந்து மைக்கை பிடுங்கிட்டு அவர் அனுப்பிட்டு இவர் சொன்னாராம், எல்லாரும் உட்காருங்கன்னாராம். யாரெல்லாம் டொனேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கை தூக்குனீங்களா, உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னாராம். மறுபடியும் தூக்குனாங்களாம். நீங்கள் நம்ம சபையை கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன்னு டொனேட் பண்ணுறேன்னு சொன்னது எனக்கு சந்தோஷம், நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொன்னாராம். அவரு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாராம். என்னது? 1978 அவர்கிட்ட எந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் அவர்கிட்ட அந்த பாஸ்டர்கிட்ட வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு, உங்கள் வாழ்க்கையில் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானீங்க, எப்படி இப்படிலாம் மிராக்கிள் நடந்துச்சுன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் 1978ன்னு வாராம். 1978 என்ன தெரியுமா சொல்லுவார்? 1978 இயேசு என்னை சந்தித்தார், என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். அவர் சொல்றாரு, உங்க டொனேஷனை வச்சு நான் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்ட போறதில்ல, அப்படி கட்ட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. என்னை அழைச்ச ஆண்டவர், நீங்க கொடுக்குற காணிக்கையில தான் இதை கட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1978 அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையில உண்மையுள்ளவர்.
ஊழியத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த உடன்படிக்கை வச்சே ஜெயிச்சாராம். நான் உங்க டொனேஷன்ல நான் சபையை கட்டுறவன்ல, என் தேவன் என்னோடு செஞ்ச அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவர், அவர் இந்த சபையை கட்டுவாரு, அந்த உடன்படிக்கையை வச்சுதான் இந்த சபையை நான் கட்ட போறேன் அப்படின்னாராம். 50 ஏக்கர்ல அந்த சர்ச்சை கட்டி முடிச்சாராம். அதுல என்ன தெரியுமா சொன்னாராம்? ஒரு பெருங்கூட்டம் சொன்னாங்களா, அமெரிக்காவில இருந்து நமக்கு இப்படி எல்லாம் ஃபண்டு வருதுன்னாங்களா, அமெரிக்காவில இருந்து ஒரு பைசா கூட நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்னாராம். எங்க அமெரிக்காவில இருந்து ஒரு பைசா கூட வரக்கூடாதுன்னாராம். என்ன மனுஷனுங்க ஏங்க, உங்களுக்கு எனக்கு தெரியாத பல விதங்கள்ல கடவுளுடைய ஊழியத்தை உலகத்துல நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொடுக்குற 1000 ரூபாய், நம்ம கொடுக்குற 100 ரூபாயை நம்ம பந்தா காமிச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துல பெரிய பெரிய அளவுல பெரிய பெரிய மேஜிக் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். 1978 இருந்து ஒரு டொனேஷன் புக்கு கூட அடிச்சது கிடையாதான், ஒரு டொனேஷன் கூட யார்ட்டையும் கேட்டது கிடையாதான். எதுனாலும் சொல்வாராம் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் அப்படின்னு வாராம். பெண்டகாஸ்டல் அப்படின்னா என்ன அர்த்தங்க? உடன்படிக்கையில உண்மை உள்ளவர், உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையில உனக்கு சகல ஆசீர்வாதமும். ஒரே ஒரு உடன்படிக்கை நான் சொல்லிட்டா, தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை. 2 பேரும் நண்பர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. யோனத்தான் ராஜாவுடைய மகன், தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய மகன். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ராஜாவின் மகன் இறந்து போயிட்டான், ஆடு மேய்க்கிறவன் தேசத்துக்கு அரசன் ஆயிட்டான், ராஜாவாயிட்டான். நண்பனும் செத்துட்டான், நண்பனுடைய அப்பாவும் செத்துட்டாரு. அந்த இடத்துக்கு 2 பேர் உடன்படிக்கை பண்ணதுல ஒருத்தன் செத்துட்டான், ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான், அவன் ராஜாவாயிட்டான். உடன்படிக்கை இருக்குது, ஆனா உடன்படிக்கை பண்ண பார்ட்னர் இல்லை. உடன்படிக்கை தனியா வேலை செய்யாது, உடன்படிக்கை வேலை செய்யணும், ஒரு பார்ட்னர் வேணும். தாவீது சொல்றான், என் நண்பனாகிய யோனத்தானுடைய குடும்பத்துல யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா, தேசத்துல தேடுங்கன்றாங்க. தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தனை கொண்டு வராங்க, ஒரு பெரிய பராக்கிரமசாலியை கொண்டு வராங்க. அவர் பேர் என்னங்க? மேவி போசேத்ன்ற பெரிய பலசாலியை கொண்டு வராங்க. பலசாலியா இல்ல, அவர் யாருங்க? நான் சொல்றதுக்கு உண்மையா கதை கட்டுக்கதைங்களா? 2 காலும் உடஞ்சி போச்சு, ஒரு நவுந்து தான் போகணும், நடக்கவே முடியாது. முடமானவன், அவனை தோல்ல போட்டு தூக்கிட்டு வராங்க. ராஜாவே யோனத்தானுடைய மகன் அப்படின்றாங்க. அவனை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த 2 காலும் நடக்காதவன் சொல்றான், ராஜாவே நான் ஒன்றுத்துக்கும் செல்லாத காசு, நான் இங்கே இருக்கிறதுல என்ன நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களே, என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றான். ராஜா சொல்கிறாரு, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தான், ஆனால் உன்னுடைய அப்பனோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ உயர்ந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன்னு அவன் சொன்னான். நான் உயர்ந்தா நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன், உன் அப்பா இல்லை, நீ இருக்கிறல்ல, நான் உட்கார்ற டேபிள்ல நீ உட்காருவடா, நான் தங்குற இடத்துல நீ தங்குவடா, நான் சாப்பிட்ற சாப்பாடு நீ சாப்பிடுவடா, நான் போடுற ட்ரெஸ்ஸை நீ போடுவடா, எனக்கு கிடைக்கிற எல்லாமே உனக்குடா. கையை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களோடு அவர் செய்த உடன்படிக்கை. ஆமென், ஆமென். அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவருக்கு வியாதி இல்லை, உனக்கு வியாதி இல்லை. அவர் பரிசுத்தமா இருக்கிறார், நீயும் பரிசுத்தமா இருப்ப. அவர் நீதிமானா இருக்கிறார், நீயும் நீதிமானா இருப்ப. ஆமென். அவர் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது.
எல்லாத்துலேயுமே நீ நிறைவோடு இருப்ப. ஏன்னா ஜீசஸ் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் கவர்னன்ட்ல, உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய உண்மை, நீதி, நியாயம், உத்தமம் எல்லாம் குப்பை, செல்லா காசு. அதை வச்சு உன்னால் ஒன்றுமே வாங்க முடியாது. ஆனால் உன்னுடைய தகப்பன் இயேசுடைய உண்மை உன்னை வாழ வைக்கும். ஆமென். அவருக்கு மட்டும் உண்மையா இருங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அவருக்கு உண்மையா இருங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் நம்ம வாழ்க்கை இருக்குது, அவர்கிட்ட தான் உங்க உயிர் இருக்குது, உங்களுக்கு வேண்டிய சகலமும் இருக்குது. அவர்கிட்ட போய் பேசுங்க, உங்க குறைய சொல்லுங்க, மௌனமா சொல்லுங்க. பக்கத்துல எவனா காது கொடுத்து கேட்டுருவான். ஓப்பனா சொல்லுங்க, இப்படிதான் நான் தப்பு செஞ்சேன், பச்சை பச்சையா சொல்லுங்க. அப்பா கேட்பாரு. ஏன்னா அவர்கிட்ட மட்டும் மறைவே இல்லாமல் வாழ்ந்துருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். எத்தனை பேர் பணத்தில் ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் பணத்தில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மறைவு கூட இருக்கக்கூடாது. ஒரு பாவத்தை எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்களோ அந்த பாவத்தை அவர்கிட்ட விளக்கமாக சொல்லுங்கள். இந்த இடத்துல அவங்க என் மேலே வச்ச குற்றச்சாட்டு இதுதான் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இப்படி தான் நடந்துக்கிட்டேன், இதை மீறி நான் நடக்கலை, இது இவங்க சொன்னது பொய் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட மட்டும் உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்க. வேற எவங்கிட்ட நீதியை தேடாதீங்க. உங்கள் பொருளாதாரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் கொட்டும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தனக்கு உண்மையாக இருக்கிறவன அந்த மனுஷனை அவருக்கு நண்பனாக மாத்துறார். அந்த நண்பனுக்கு அவர் கூடவே நிற்பார். இந்த உலகத்தில் உனக்கு எந்த நண்பனையும் நீ கூட வச்சுக்காத. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தனும் உண்மையான நண்பனே கிடையாது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த உலக நட்பு, உலகத்தில் கூடா நட்பு கேடு விளைவிக்கும். இயேசு மட்டும்தான் உனக்கு நட்பு வேணும். அவர் உன் உயிரை காப்பாற்றுவார். அவர் உன எல்லா விதத்திலையும் தூக்கி நடத்துவார். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஆமாம், அவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை சீனாய் மலையில் செய்யப்பட்டது. புதிய உடன்படிக்கை கல்வாரி சிலுவையின் மூலமாகவும், ஆமென், அந்த மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கின பொழுது நடந்த உடன்படிக்கை, அது கிருபையின் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை கல்லினால் எழுதப்பட்டு கொடுத்தது. புதிய உடன்படிக்கை உங்களுடைய இருதயத்திலே கிருபையின் ஆவியின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. பெண்டகோஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் ஆக்டிவேட் ஆகுது. தேவனுடைய ஆலயமாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வந்து உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யமா மாத்துறார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தன் ராஜ்யத்தை கட்டுறாங்க. வெள்ளக்காரன் தலைமை செயலகத்தை கட்டினா, சட்டசபைய, என்னன்னா இந்த உலக சாம்ராஜ்யம் எல்லாம் தனக்கான அடையாளமாக ஒரு கட்டடங்களை கட்டி ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார்கள். தேவன் கட்டுகிற கட்டடம் எது தெரியுமா? நீயும் நானும் தான். நீங்கள் தான் ஆவிக்குரிய மாளிகைகள். தேவனுடைய பண்ணையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள், தேவனுடைய நகரமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க பேலஸ்ங்க. உங்களை அவ்வளவு விசேஷமா வச்சிருக்கிறார், உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க ராஜ்யம். பெண்டகாஸ்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறது. ஒரு ராஜ்யத்தினால ஜனங்களுக்கு பஸ் டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்க முடியும், படிப்பை ஃப்ரீயா கொடுக்க முடியும், மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுக்க முடியும். ஆனா படிக்கிற ஞானத்தை கொடுக்க முடியுமா? மருத்துவத்தை கொடுக்க முடியும், உயிரை கொடுக்க முடியுமா? பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டை கொடுக்க முடியும், பஸ்ஸு போய் மோதிக்குச்சுன்னா அடிப்பட்ட உயிரை காப்பாற்ற முடியுமா அரசாங்கத்தினால? எல்லாத்துலேயுமே எடுத்துக்கங்க. சாப்பாடு கொடுக்க முடியும், சாப்பிடும் போது விற்குமே, ஏறி மேலே செத்து போறானே, அந்த சோத்தை உள்ள கரெக்டாக போக வைக்க முடியுமா? தண்ணியை கொடுக்க முடியும்.
எல்லாமே இந்த உலகத்துல பாதி தான் கொடுக்க முடியும், முழுமை இயேசுவால தான் கொடுக்க முடியும். ஆமென். ஆமென். நல்லா சூப்பரா ஆமென் சொன்னீங்க, ரொம்ப நன்றி, என்னை உற்சாகப்படுத்துச்சு. ஆனா உங்களை என்கரேஜ் பண்ண சொல்லல, உண்மையை நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். உலகத்துல 2 இடத்துல ஒரு லாங்குவேஜ் வந்துச்சு, 2 இடத்துல மிகப்பெரிய ஒரு பவர் வெளிப்பட்டுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? பாபேல் அப்படின்னு ஒரு கோபுரம் கட்டினாங்க. நோவா காலத்துல மழை பெஞ்சிச்சுல, மழை பெஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், இனிமே மழையினால மக்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிம்ரோத்துன்றவன், கடவுள் சொன்னதெல்லாம் நம்ப கூடாதுடா, இனிமே நம்ம பெரிய அழிவு வந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்திக்க நம்ம ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம்டான்னு வானத்தை தொற்ற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டினானுங்க. உலகம் அழிச்சுன்னா அந்த கோபுரத்துல ஏறி நம்ம காப்பாத்திக்கலான்னு அப்படியே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்குது. ஒரே பாஷை தான், வேற பாஷையே இல்லை, ஒரே மொழியை பேசிக்கிட்டு எல்லாம் கோஆபரேட் பண்ணி கட்டிட்டு இருக்கிறானுங்க. கடவுள் அங்கிருந்து இறங்கினாரு பாருங்க, ஒவ்வொருத்தன் வாயிலையும் லாங்குவேஜை மாத்தி விட்டாரு, பாஷையை மாத்திட்டாரு. இவன் பேசுறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் பேச எல்லாருக்குள்ளேயும் பாஷை மாறிடுச்சு. பாஷை மாறினவனை கட்டினதெல்லாம் இடிக்கிறானுங்க. அந்த கோபுரமே உடஞ்சி போச்சு, பாபேல் கோபுரம். இருக்கா பைபிள்? எங்கப்பா அது? யாராவது எடுங்க. பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. அந்த பாபேல் கோபுரம் மனிதனுடைய பெருமை. நமக்காக ஒரு கோபுரம் கட்டுவோம், பெருமையில கட்டனா. ஆனா பெண்டகாஸ்டல் ஆவியானவர் இறங்கினார் பாருங்க, அங்க பற்பல பாஷைகள் பேசினாங்க. இங்க பாபேல்ல பற்பல பாஷைகளை பேசினாங்க. கட்டப்பட்ட கோபுரம் உடைக்கப்பட்டுச்சு, மக்கள் செதறினாங்க. ஆனா பெண்டிகாஸ்டல் அந்நிய பாஷை பேசினாங்க, செதறி இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு சபையாக மாறினார்கள். உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூடி ஒரு சரீரமாக மாறி ஒரு தேசமாக, கிறிஸ்துவின் தேசமாக, கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறியது. என்ன அதிகாரமும் சொல்லிருந்தோங்க? அதிகாரம் 11, 10ஆம் அதிகாரம் 10, 11:9 இல்ல பாருங்க, அத தாறுமாறாக்கிட்டாரு. பாஷையினால பூமி எங்கும் வழங்கின பாஷையை கத்தர் அவ்விடத்துல தாறுமாறாக்கினபடினாலே பாருங்க செதறடிச்சிட்டாரு. அங்க பாஷை ஒரு ஆண்டவர் பாஷைகளை கொடுக்கிறாரு, அங்க அந்த ஒன்னா இருந்தவங்க பூமி எங்க சிதறி ஓடிட்டாங்க. பெந்தகோஸ்தே நாளில அந்நிய பாஷையை கொடுக்கிறாரு, அங்க பற்பல பாஷைகளை பேசுறாங்க. பூமி எங்கும் சிதறி இருந்தவர்கள் ஒரு சபையாக மாறுகிறார். கையை தட்டுங்க பார்க்கலாம். இதுலயும் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி இருக்குது வசனம். இன்னைக்கு உன் குடும்பம் சிதறி இருக்கலாம், கணவன் இல்லாம, மனைவி இல்லாம, பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா வாழ முடியாத, சரீரத்தில் ஆரோக்கியம், உங்க சொத்துக்கள், உங்களுடைய பணங்கள் கண்ட இடத்துல நீங்க இழந்து போயிருக்கலாம், பல காரியம் சிதறி போயிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்கிறார்ல, சிதறினதெல்லாம் ஒன்று சேர்ப்பார். பிரிவினைகள் எல்லாம் ஒன்றாக மாறும், உடைக்கப்பட்ட குடும்பம் கட்டப்படும். ஆமென். இது கோர்ட்டுனால சாத்தியமா சார்? கோர்ட்டுனால சாத்தியமா சார்? நீதிமன்றத்தினால உடைஞ்ச குடும்பத்தை சேர்க்க முடியுமா? தேசத்தினால முடியுமா? பரிசுத்த ஆவியானவர்னால மட்டும்தான் முடியும். ஆமென். பாருங்க, அந்த பாபேல் கோபுரம் பெருமையினால உடைக்கப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்துவினுடைய சபை தாழ்மையினாலே, ஆமென், தேவனுக்கு தன்னை தாழ்த்துவதன் மூலமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்படுது. இன்னைக்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு நாங்க இவ்வளவு பொறுமையோடு நாங்க பேசுற காரணம் என்ன? ஆவியானவர் கொடுக்கிற தாழ்மை. எப்படியாவது உங்க வாழ்க்கை மாறணும். அடுத்த வாரம் பொருளாதாரத்தை குறித்து பேச போறேன்.
உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும்னு உங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. ஆனா நான் அறிஞ்சு பேசிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும். உன் சொந்தக்காரனுக்கு கூட தெரியாது. ஆனா நான் உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொரு வாரமும் அதை தான் யோசிக்கிறேன். போன வாரமும் யோசிச்சிட்டேன். இந்த பெண்டிகாஸ்டல் வாரமா இருக்குது, இதை பேசுவோம். அடுத்த வாரம் பொருளாதாரத்தை குறித்து பேசணும். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் என் கண்ணுக்கு முன்னாடி தினமும் கொண்டு வருவேன். இந்த அம்மாவுக்கு வியாதி இருக்கு, இந்த அம்மா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, இந்த அம்மாவுக்கு இது தேவை, அதனால சர்ச்சில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்கிறாங்க. நம்ம எதை பேசணும்? என்னால் பேச முடியுமா? முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லும் போது உங்களுக்கான வார்த்தையை கொடுக்குறாரு. அதை கொண்டு வரும்போது நீங்கள் அந்த வார்த்தையை பிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. 3 மாசத்துல வாழ்க்கை மாறுமாங்க. வேத வார்த்தை சொல்லுது 3 மாசத்துல உங்க வாழ்க்கை மாறிடும். இன்னொன்னு சொல்லட்டுமா, 21 நாள்ல உங்க வாழ்க்கை மாறுமா. ஆனா அந்த 21 நாளுக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிற நிலைமைக்கு நம்ம தான் காரணம். நம்ம இருக்கிற நிலைமைக்கு நம்ம தான் காரணம். 3 மாசத்துல அற்புதம் நடக்குமா? தெய்வீக சுகத்தை குறித்து நான் நிறைய சம்பவங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சர்ச்சில் ஒரு லேடிக்கு தைராய்டு வியாதி. அந்த வியாதியில் இருக்கிற அந்த லேடியை எழுப்பி விட்டுட்டு பக்கத்தில் 4 பேரை சேர்ந்து போயிட்டு சிரிங்க அப்படின்னு சொன்னாங்களா. அந்த லேடியை பார்த்து 4 பேர் சேர்ந்து சிரிச்சாங்களா. நீங்களும் சிரிங்கன்னாங்களா. எல்லாம் சேர்ந்து சிரிச்சாங்களா. மறாவது நாள் போயிட்டு ஸ்கேனை பார்த்துச்சான், தைராய்டு குணமாயிருச்சான். தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சாலே ஆரோக்கியம் வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இன்னொரு ஒரு சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாராம், அதை சொன்னா நீங்க ரொம்ப சீப்பா எடுப்பீங்க, நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தனியா வந்து கேளுங்க, சீக்ரெட் எல்லாம் இலவசமா வாங்கிட்டு போயிடுவீங்க நீங்க, நல்ல மெசேஜ் எல்லாம். பரவாயில்ல, நான் சொல்றேன். வியாதி ஒரு பலவீனம்னு வந்த உடனே அந்த சர்ச்சில் சொன்னாராம், 3 மாசம் என்ன பண்ணணும்? நம்ம சர்ச்சில் வியாதியே இல்லாம இருக்கிறதுக்கு 3 மாசம் நம்ம என்ன பண்ண போறோம்? 90 நாள் நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்ய போறோம்னு சொல்லி எக்ஸசைஸ் செஞ்சாங்களாம். உங்க வீட்டில் 90 நாளைக்கு பிரெட் இருக்கணும், 90 நாள் கிரேப் ஜூஸ் இருக்கணும், 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 வேளை நீங்கள் திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாங்களாம். 90 நாள் அந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேருக்கு டாஸ்க்கு. 90 நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் பிரெட்டு, அப்பமும் திராட்சை ரசமும் உடன்படிக்கை திருவிருந்து எடுத்தாங்களாம். 90 நாள் கழிச்சுட்டு ஒரு தனி ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு யாராருக்கு என்னென்ன அற்புதம் நடந்துச்சுன்னா சர்ச்சில் 3/4 பேர் சாட்சி சொல்கிறானுங்க. மருந்து எடுக்கல, மாத்திரை எடுக்கல, டாக்டரை போய் பார்க்கல. 90 நாளில் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தத்தையும் அந்த உடன்படிக்கையை கனம் பண்ணினாங்க. அற்புத அடையாளம். அத்தனை 1000 மக்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. நம்மெல்லாம் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் இப்போ முன்னோக்கி வர போறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஒரு பிரெட் பாக்கெட் வாங்க. நான் வாங்கிட்டேன் இந்த வாரத்தில், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். மகிக்கு ஒரு பிரெட்டு கொடுக்கறது, தெபோவுக்கு எனக்கு. ஆமாம், கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கொக்கோ கோலா வாங்கி வச்சுருக்கிறேன். எல்லாரும் வாயிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டு நானும் ஊற்றிக்கிறது. ஏன்னா சார் வெல்கம் பண்ண முடியலெல்லாம் முடி வளரும் சார்னு ஒருத்தவன் எண்ணெய் வித்துட்டு வந்தானா. ரோட்டில் இருக்கிற ஒரு ஆள் போனாராம், உன் மண்டையிலே முதல்ல முடியல, நீ என்னடா வெல்கம் மண்டைக்கு எண்ணெயை விற்கிறேன்னாங்களா. அப்போ நான் ஆரோக்கியத்தை பெறேன். முதல்ல உங்களுக்கு முன்னாடி நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். மருந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல எலிக்கோ குரங்குக்கோ போடுவாங்களாம். நான் எலியா குரங்காயிடுறேன். உங்களுக்கு போய் நான் சாவு எடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன், வாழ்வு எடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். ஆனா நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வருவேன், நல்ல பலனை கொண்டு வருவேன். என் வாழ்க்கையில் நடந்துச்சு, உனக்கு நடக்கும். என் வாழ்க்கைக்கு இயேசு நல்லவராக இருந்தார், உனக்கும் நல்லவராக இருப்பார். சார் கம்ப்யூட்டர் எடை கூட தவறும் சார், ஆண்டவரோட நீதி யாருக்குன்னு தவறாது சார்.
ஏஞ்சி வீட்டுக்கு போங்க சார், தைரியமா போங்கங்க, காணிக்க போடாதீங்க, போயிருங்க. இது மட்டும் மனசுல வச்சுக்கங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த நீதியும் மாறலாம் சார், அவருடைய நீதி மாறவே மாறாது. நம்ம எல்லாரையும் தங்கத்தட்டுல வச்சு ஏந்துறாரு சார். உன்னை புருஷன் மதிக்கல, உன்னை பொண்டாட்டி மதிக்கல, உங்க அப்பா அம்மா மதிக்கல, உங்களெல்லாம் உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்கல, ஆனா உங்களை தங்கத்தட்டுல ஏந்துற ஒரு அப்பா இருக்கிறார். சும்மா நான் கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு எனக்கு யாருமே இல்லை, அது இல்லை, கத்திரிக்காய் இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூண்டு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரல. இன்னும் உலகத்துல போயிட்டு முட்டி மோதிக்கிட்டு காயப்பட்டுக்கிட்டு போதும் சார், இன்னும் நிறைய இருக்குது, பிரசங்கத்துக்கா பஞ்சம் நிறைய இருக்குது. எழும்போம். இந்த பெண்டகாஸ்டல் அப்படின்றது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. அவர் வந்ததுனால நமக்கு நடந்தது என்னன்னா, நாம் தேவனுடைய முதிர்ச்சி அடைந்த அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம். இயேசு எப்படி தேவனுடைய குமாரனாக முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறாரோ, ஏன்னா முதிர்ச்சி அடையாத பிள்ளைகளுடைய கரத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட முடியாது, ஆளுகை கொடுக்கப்பட முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள வந்ததனுடைய நோக்கம், அந்த பெண்டகாஸ்டலுடைய நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் முதிர்ச்சி அடைந்த, அந்த முதிர்ச்சின்ற பேருக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? குயோஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரீக்ல அர்த்தம் குயோஸ். குயோஸ் அப்படின்னா ஆளுகை செய்யக்கூடிய ஒரு முதிர்ச்சி, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு முதிர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக, நேச குமாரர்களாக, குமாரத்திகளாக மாற்றியிருக்கிறார். தேவன் இயேசுவை பார்த்து இவர் என் நேச குமாரன் அப்படின்னு சொன்னார்ல, ஆவியான ஒரு பெண்டகோஸ்ட் நாளில நம்ம மேல இறங்கி நம்மளை அவருடைய ஆலயமா மாத்தி இருக்கிறார் பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுவை எப்படி பிதா என்னுடைய நேச குமாரன் என்று சொன்னாரோ, அதே போல உங்களையும் என்னையும் பிதா நேச குமாரர்கள், குமாரத்தி என்று சொல்றாரு. இயேசுவை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் உங்களையும் பார்க்கிறாரு. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. ஆமென். நானும் மகியும் இருக்கிறோம் அப்படின்னா, மகி ஜீசஸ் அப்படின்னா அதே போலதான் நானும். எங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசமும் இல்லை. ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னா, இயேசுவை எப்படியெல்லாம் பிதா பார்க்கிறாரா, ஒரு இன்ச்சு கூட குறைவு இல்லை, என்னையும் அதே போலதான் பார்க்கிறார். இயேசு எப்படியெல்லாம் இந்த பூமியில வல்லமையா செயல்பட்டாரோ அதே போல என்னாலையும் செயல்பட முடியும். இயேசு ஊழியத்துக்கு அவர் என்ட்ராகும் போது வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் வனாந்தரமான இடத்துக்கு நடத்தினார். அந்த வனாந்தரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கினார், நம்மை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். இயேசு எப்படி ஊழியம் செய்ய, எப்படி இந்த பூமியில வாழ்வதற்கு சகலத்திலையும் பலப்படுத்தினாரோ, அதே போல இந்த பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கின ஆவியானவர் நம்மை இயேசுவை போல சகல விதத்திலையும் நம்ம பலப்படுத்தி இருக்கிறார். நம்மளை அவருடைய நேச குமாரர்களாக, நேச குமாரத்திகளாக, முழுமையாக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இயேசுவுக்கு பிதா சொல்ற சத்தங்கள்லாம் எவ்வளவு துல்லியமா கேட்குமோ, அதே போல உனக்கும் எனக்கும் பிதா பேசுற வார்த்தைகள் துல்லியமா கேட்கிற அளவுக்கு நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசம் தான் நமக்கு இல்லை. பெந்தகோஸ்தனுடைய ரகசியம் என்னன்னா, முழுமையாக்கப்பட்ட திரித்துவ குடும்பம். அந்த முழுமையாக்கப்பட்ட அந்த திரித்துவ குடும்பத்தினுடைய வல்லமைய நமக்குள்ளிருந்து இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும். இந்த உலகத்துல பாவத்துல மூழ்கி கடந்தோம், சாபத்துல மூழ்கி கடந்த நமக்குள்ள தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றி, அனாதைகளாக இருந்த நம்மை திருத்துவ தேவனுடைய நேச குமாரர்களாக, குமாரத்திகளாக மாற்றி இருக்கிறார்.
நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்றாரு, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாருன்னா திருத்துவ குடும்பம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. நமக்குள்ள பிதா தகப்பனாகவும் பரிசுத்த ஆவியானவர் நல்ல தாயாகவும் குமாரனாகிய இயேசு நமக்குள்ளே திருத்துவ குடும்பமாக நமக்குள்ள வாசம் பண்றாங்க. காரணம், குமாரனை போல அதிகாரத்தோடு இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கணும். கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட அந்த பாடுகளை எல்லாம் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை, அந்த அதிகாரம், வல்லமைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் சகலத்தையும் செய்ய முடியும். பிதா இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ என்னையும் அப்படிதான் பார்க்கிறார். நான் இயேசுவை போல இருக்கிறேன். இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், இந்த பூமியில நான் குட்டி இயேசுவாக இருக்கிறேன். இதான் பெண்டிகாஸ்டல், இதான் பெந்தகோஸ்தே. தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில கொடுத்த ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு சந்தோஷப்படுத்தும்படியா கொடுத்த அந்த அன்பளிப்பு ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அன்பா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பல லட்சங்கள், பல கோடிகளை தந்து பொருளாதாரத்துல ஆசீர்வதிங்க. சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலேயும் அவர்கள் ஜெயம் எடுப்பார்களாக, சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி உங்களுடைய நாமத்தினாலே ஏற்கனவே நீர் ஆசீர்வதிச்சதுனால ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.